Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்னிங் டு ஆஃப்டர்நூன் vlog தான் பார்க்க போறோம். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். போன vlog பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கார்டன் அப்டேட், அதுக்கப்புறம் வந்து தோட்டத்துலேருந்து கொண்டு வந்த காய்கறிகள், இளநீ இதெல்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ இளநீ இருந்தனால மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரிங்காகவே வந்து இன்றைக்கி நான் இளநீ தான் குடித்தேன். ஸோ காலங்காத்தால் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அம்மாவோட ஹெல்த்தி ரெசிபிஸ் போடுங்க, பாரம்பரிய ரெசிபிஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தான் வந்து அம்மா செஞ்சு காட்ட போகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நமக்கு இடியாப்பம் பண்ணி காட்ட போகிறாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்களா என்னென்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கும், நல்ல டார்க் ப்ரௌன் கலரில். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு படி அளவுக்கு இந்த மாதிரி நைட்டே எடுத்து நம்ம ஊற வச்சிடணும். காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் செய்கிறோம் அப்படின்னா, இல்லை நைட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர்நூனில் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து ஊற வைக்கணும். மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஹை இன் ஃபைபர் கண்டென்ட். ஸோ ஃபைபர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணும். இப்போ வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக இந்த அரிசியை வந்து நீங்கள் இட்லி, தோசை, இல்லை இடியாப்பம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபினும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து இது மட்டும் இல்லை, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து ஒயிட் ரைஸில் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணும்போது நமக்கு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு, நம்ம அப்படியே மூடி வச்சிடறோம். மார்னிங் தான் வந்து நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறுசுலேருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி அரிசி, ராகி இதெல்லாமே பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த ஹேபிட்டும் வந்துடும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பழகிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு பெனிஃபிட் உள்ள இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஏன்னா மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இது கொடுப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது பலமுள்ள ஒரு அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுகர் பேஷண்ட், ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்கெல்லாம் வந்து இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஊறி இருக்குது. இது வந்து நம்ம இப்போ கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம மாவு ஆட்டுற மாதிரி தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஆட்ட போகிறோம். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கீங்க, கிரைண்டரில் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் கூட அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு படி போட்டதுனால நாங்கள் வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டிகிட்ருக்கோம். ஸோ ஆட்ட லேசாக தண்ணி தெளித்து நம்ம ஆட்டினா போதும். உளுந்தோ வெந்தயமோ வேறு எதுவுமே வந்து நம்ம போட வேண்டியதில்லை. ஒரு 1/2 an hourக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிரும். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதனால் தண்ணி ஊற்றி காய வச்சாச்சு. ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் வந்து சூடாகணும். மாவை வலிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இந்த எண்ணெய் வந்து சூடாயிரும். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம். அந்த எண்ணெயில் வந்து இந்த மாவு வந்து அப்படியே ஊற்ற போகிறோம். மாவு ஆட்டும் போதே உப்பு சேர்த்து கலக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த எண்ணெயில் இதை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை லேசாக வந்து அப்படியே கிண்டி விட போகிறோம். இதை வந்து அப்படியே லேசாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படியே நீங்கள் கலக்க கொஞ்சம் திக்காயிட்டு வரும். திக்காகி வெந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உருண்டை பிடிச்சி கொலக்கட்டை மாதிரி வச்சு வேக வைக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி அடியிலேருந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஒரு 5 to 7 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி திக்காயிரும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம இட்லி தட்டில் வச்சு இதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். தட்டு நிறையா நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். இட்லி தட்டில் வந்து லேசாக வந்து எண்ணெய் தடவி இருக்கும். தடவிட்டு இந்த மாதிரி அம்மா வந்து உருண்டை பிடிச்சி வைக்கிறாங்க. இது வந்து நம்ம இட்லி பானையில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு தட்டாக வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இட்லி பானைக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சு ஆட்டி சுடுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் மொதல் நாள் ஆஃப்டர்நூனே வந்து ஊற வச்சு ஈவினிங் வந்து ஆட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு அந்த கொழுக்கட்டையை வேக வச்சு நீங்கள் வந்து புழிஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாவு மாதிரியே வந்து நம்ம ராகி தோசை இதுக்கெல்லாம் ஆட்டுற மாதிரி இந்த மாவை ஆட்டி நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நாங்கள் இட்லியும் செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வெந்து வரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இடியாப்பம் புளிய வேண்டியது தான். அம்மாவோட இடியாப்பம் புளியறது பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இதுக்குள்ளே ஒன்றா நம்ம எடுத்து உள்ளே போட்டுட்டு புழிஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக புழிஞ்சிடலாம். கீழே ஒரு ஆள் பிடிக்கணும், ஏன்னா அது நகர்ந்துகிட்டே இருக்கும். பிடிச்சிட்டு மேலே நல்லா டைட்டாக புளியும் போது உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து இடியாப்பம் வரும். தம்பி தான் வந்து இடியாப்பம் புழிஞ்சு கொடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது அப்படியே வந்து எடுத்து நம்ம சும்மா சாப்பிட்டாலே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆதவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். ஆதா வந்து இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி கொடுக்கலாம். இல்லை வந்து சர்க்கரை தேங்காய் துருவி போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ லாக்டவுனில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ஃபேமிலியோடு சேர்ந்து செஞ்சு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அரிசியை வந்து நீங்கள் தாளிச்சும் சாப்பிட்லாம். இல்லைன்னா தேங்காய் பால் இல்லை தேங்காய் பூ போட்டு அந்த மாதிரி எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜி வேணும். ஸோ இந்த ரைஸ் சாப்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக. சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இடியாப்பத்தில் வந்து டேஸ்ட்டே எதுவுமே தெரியாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து பாதியை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். மீதி பாதியை வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் சாப்பிட போகிறோம். பார்க்குறதுக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. தேங்காய் அது கூட வந்து 3 ஏலக்காய் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி பால் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா பொரியட்டும். அதுக்கு சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி ரெண்டுமே கலந்து அறுத்து வச்சுருக்காங்க. 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கறி லீவ்ஸ், இது எல்லாமே இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இடியாப்பம் தாளிக்கும் போது வெங்காயம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வதக்குங்க. ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இடியாப்பத்தை ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு இடியாப்பம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமனோ தக்காளி இடியாப்பம் அந்த மாதிரிலாம் தாளிக்கலாம். நாங்கள் ஜஸ்ட்டு ப்ளைனாக வந்து ஆனியனில் தாளிச்சிருக்கோம். இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை மேலே தூவி விட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பட் நம்ம ஆட்டி வேக வச்சு புழிஞ்சு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் வந்து டைம் ஜாஸ்தியாக எடுத்துக்கும். சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் கலக்கி எடுத்து வச்சாச்சு. தாளித்த இடியாப்பம், அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இடியாப்பம் இருக்குது. இப்போ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம்.
நம்ம ஒரே மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி ஒயிட்டாகவே சாப்பிடாம இந்த மாதிரி ராகி, கம்பு, சோளம், சிறுதானியம், மாப்பிளை சம்பா அரிசி, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நமக்கு வந்து அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒயிட்டாக இருக்கிறதா சாப்பிட்டு அப்படியே பழகியிருப்போம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை பார்த்து நம்ம கிட்ஸும் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. அதுவும் நானும் புளிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புளிஞ்சிட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோடிங் டே. ஸோ உட்காந்து வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு வந்து 1 hour 1.5 hours ஆயிடுது. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ ரெகுலராக போடுங்க, அப்போது நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் ஏன் போட மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து எடுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல் டே நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து vlog-ஐ ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும். ஷூட் பண்ணுறதும் நானே தான் பண்ணுவேன், எடிட் பண்ணுறதும் நானே தான் பண்ணுவேன். அப்லோட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 hour 1.5 hours அந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ ஒர்க் இருக்குது ஒரு வீடியோக்கு பின்னாடி. அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் டைம். ஸோ ஒர்க்கையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு நம்ம யூடியூப்பும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து என்னால் வந்து டெய்லி வீடியோஸ் கொடுக்க முடியல. அதனால தான் கரெக்டாக ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 3 நாளுமே கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதை வந்து என்னை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. அம்மா வந்து மோர் போட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் ஆதவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. அப்பா வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க, நிறைய பேத்துக்கு அன்னதானம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா விளாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி தான் இந்த லாக்டவுன் டைம்லேயும் வந்து நிறையா பேத்துக்கு வந்து ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த மாதிரி மளிகை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அதை வந்து கடையில் ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பேக் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கியிருக்காங்க. அதான் வந்து இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. சரி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மில்க் பிக்கீஸ் பேக்கெட் இருக்கும், 2 மேரி பிஸ்கட் இருக்கும், 1 ஆதவ் எடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் டீ தூள், சாம்பார் தூள், அன்னபூர்ணா சாம்பார் தூள் 2 பேக்கெட்டு, ரவை, வெள்ளை ரவை பேக்கெட் 1, 1/2 கிலோ ஆஷீர்வாத் கோதுமை பேக்கெட் வந்து 1. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடுகு உளுந்து 2ம் சேர்ந்த மாதிரி இது தாளிக்கிறதுக்கு கோல்டு வின்னர் எண்ணெய் வந்து 1/2 லிட்ரு, சர்க்கரை வந்து 1 கிலோ, துவரம்பருப்பு வந்து 1/2 கிலோ. ஸோ இதெல்லாம் மல்லிகை ஐட்டம். அது இல்லாமல் வந்து சாப்பாட்டு அரிசி வந்து 5 கிலோ. ஸோ இந்த ஒரு பேக்லேயும் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 20 பேக் இருக்குது. டோட்டலாக 20 ஃபேமிலிக்கு வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம், அவங்க வந்து வீட்டிலே கலெக்ட் பண்ணிப்பாங்க. பழனிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா அடிவாரத்தை சுற்றி வந்து நிறைய பேர் வந்து இந்த கயிறு விற்கிறது, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பிஸ்னஸை நம்பி தான் வந்து அவங்க ஃபேமிலியே இருக்கும். பட் இந்த லாக்டவுன்னால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுத்தமாக யாருமே வர்றதில்ல, கோயில் கூட்டம் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப டவுனாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலிஸில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பேக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. போன வருஷம் லாக்டவுன் போடும்போதும் வந்து இதே மாதிரி தான் வந்து அப்பா வந்து பேக் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நிறைய பேத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்ம வந்து இப்போ பண்ணலாட்டியும் கூட நம்ம மைண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ நிறைய பேத்துக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிட் டைமில் நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் பெரியவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது இல்லாதவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன ஹெல்ப் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். நான், அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே சேர்ந்து வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கும்போது பண்ணும்போது அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 2 o'clock ஆயிடுச்சு. எல்லோரும் சேர்ந்து இப்போ லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம். முன்னாடியே அம்மா லஞ்ச் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து பொதுவாக போய் ஒரு டேபிளில் ஃப்ரூட் இருக்குன்னு எடுத்து யாரும் சாப்பிட மாட்டோம். யாராவது கட் பண்ணி எல்லோரும் அதை இனிஷியேட் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து உள்ளே போகும். அதான் அப்பா திட்டிட்டு அப்படியே இருக்குது பழம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் தம்பியும் வந்து எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தம்பி வந்து எப்போவுமே மேங்கோ ஆகட்டும், வாட்டர்மெலன், பப்பாயா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கட் பண்ணுவாங்க. அதனால் கட்டிங் ஒர்க் வந்து எப்போவுமே தம்பிகிட்ட கொடுத்துருவோம். சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா எல்லாம் பேசிகிட்டே சாப்பிடும்போது அதுவும் சேர்த்து சாப்பிட்ருவோம். நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம லஞ்ச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு காய் இருக்கணும், ஒரு சாலட் இருக்கணும், ப்ரௌன் ரைஸ் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். வேக வச்ச சுண்டல், அதுக்கப்புறம் வந்து கேரட் துருவுனது, பக்கத்தில் வாழைக்காய் பொரியல், ப்ரௌன் ரைஸு, கத்திரிக்காய் குழம்பு, ஒரு வேக வச்ச முட்டை, இந்த மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அடாப்ட் ஆகிறது தான் கஷ்டமாக இருக்கும். பட் பை ப்ராக்டிஸ் அது பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் கூட வந்து நம்ம மார்னிங் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். பட் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்றது தான் வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசிகிட்டே சாப்பிட்றது தான் ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா யூஸ்வலான மற்ற டேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அதுவும் எல்லோரும் ஒரே டைம்லையும் சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இதோடு இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.